ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்டிடிஆர் யூடியூப் சேனல். +2 ரிசல்ட் வந்து ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கில் வெளியிடப்படும் என்றது ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஆனால் என்னைக்கு டேட் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்தது. அதை பற்றின ஒரு செய்தி வந்து நமக்கு தெரிய வந்திருக்கு. என்னைக்கு ரிசல்ட் டேட் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பற்றின தெளிவான விளக்கம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா தெளிவாக படிச்சுக்கலாம். இப்போ நான் என்னைக்கு தேதி என்னென்ன ஒர்க் பெண்டிங் இருக்குது அப்படின்றத நம்ம இதில் பார்த்துடலாம். +2 மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகளை வரும் 6ஆம் தேதி வெளியிட பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது. 6ஆம் தேதி ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்னு சொல்லியிருந்தாங்களே, ஜூலை 6 வந்து வெளியிடறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கான ஒர்க் வந்து இன்னும் என்னென்ன பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட மேக்ஸிமம் ஒர்க் வந்து முடிஞ்சது. இதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, மார்ச் 24 வந்து நமக்கு எக்ஸாம் முடிஞ்சதா 8.5 lakhs, அதாவது 8.5 லட்சம் மாணவர்கள் வந்து +2 வந்து எழுதியிருக்காங்க. இதற்கான விடைத்தாள் திருத்தும் பணி வந்து மே 27 முதல் திருத்தப்பட்டன. மே 27ஆம் தேதி தொடங்கி என்னைக்கு முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூன் 10ஆம் தேதியே நமக்கான பேப்பர் ரிவிஷன் வந்து முடிஞ்சது. அதுக்கப்புறம் மதிப்பெண் கணக்கீடு, மதிப்பெண் பட்டியல் தயாரிப்பு மற்றும் சரிபார்க்கும் பணிகள் நடந்து வருகின்றன. அந்த ஒர்க் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன. நாளையுடன் பணிகள் முடிந்துவிடும். அதனால தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இப்போ வரைக்கும் கவர்மெண்ட்லேருந்து அஃபீஷியலாக கொடுக்காம இருக்காங்க. அந்த மதிப்பெண் பட்டியல் பதிவேற்றும் பணி வந்து நாளையோட முடிவடையுது. இந்நிலையில் வரும் 6ஆம் தேதி +2 தேர்வு முடிவுகளை தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் வெளியிடலாம் என கூறப்பட்டுள்ளது. இதற்கான ஆயத்த பணிகள் துவங்கியுள்ளன. என்னென்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு ரேங்க் பட்டியல் எதுவுமின்றி அவரவர் மொபைல் ஃபோனுக்கு குறுஞ்செய்தியாக முடிவுகள் அனுப்பப்பட உள்ளன. உங்களுடைய மொபைல் ஃபோன், ஏன்னா நீங்கள் எம்இஸில் டைப் பண்ணும்போதே உங்களுக்கான ஃபோன் நம்பரையும் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. அந்த நம்பருக்கு வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸாக உங்களுடைய மார்க் வந்து அனுப்பப்படும் சொல்லியிருக்காங்க. இது கடந்த 2-3 ஆண்டுகளாகவே பண்ணிட்டு வராங்க. மாணவர்களே நேரடியாக ஆன்லைனில் மதிப்பெண் பட்டியலை பதிவிறக்கம் செய்யவும், பள்ளி தலைமை ஆசிரியர்கள் வழியே மதிப்பெண் பட்டியல் நகலை பெறவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அமைச்சர் செங்கோட்டையன் விரைவில் வெளியிட உள்ளார். மார்ச் 24ஆம் தேதி நடந்த தேர்வில் பங்கேற்காத மாணவர்கள் மறுதேர்வு எழுத விரும்பும் மாணவர்களின் பட்டியல் சேகரிக்கப்பட்டு உள்ளன. அவர்களுக்கு ஏற்கனவே எழுதிய பாடங்களுக்கான முடிவுகள் மட்டும் வெளியிடப்படும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதாவது அந்த லாஸ்ட் எக்ஸாம் எழுதாமல் இருந்தவங்களுக்கு மீதம் இருக்கக்கூடிய எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு எக்ஸாம் எழுதாதவங்களுக்கு மீண்டும் நாங்கள் தேர்வு எழுதுவதற்கு தயார்னு சொல்லி அவங்ககிட்ட கடிதம் கேட்டிருந்தாங்க. அது சப்மிட் பண்ண எல்லாருக்குமே ரீ எக்ஸாம் வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கான ரிசல்ட் வந்து ஜூலை 6 வந்து உங்களுக்கு வெளியிடப்படும் அப்படின்றது இதன் மூலமாக தெரிய வருது. இந்த வீடியோ மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதோட ஃபுல் ஆர்டிகல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் படித்து பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.